வாங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டயட் லஞ்சுக்கு போலாம். டைரக்ட்டாவே சமையலுக்கு போயிடலாங்க. சோறு வச்சிருக்கேன் அடுப்புல. நான் எப்பவுமே சோறு வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருவேங்க. அப்பதான் அரிசி நல்லா உதிரியாவும், நல்லா வெந்தும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுறதுக்கும், பெரியவங்க சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். பசலைக்கீரை கூட்டு வச்சிருக்கேங்க. தேவையான எல்லா பொருளையும் போட்டு குக்கர்ல வச்சிருக்கேன். ஒரு 3 விசில் வந்தா போதும். அத ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இடையிலலாம் அந்த பசலைக்கீரைக்கு போட வேண்டியதுன்னு நான் சொல்லிடுறேன். 1 கப் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 6, 7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா 3 விசில் வந்தா போதும். கூட்டு ரெடி ஆயிடுங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னா, நம்மளோட கையில துணிய வச்சுட்டு, அப்பப்போ அடுப்ப தொடச்சுட்டே இருந்தோம்னா, நமக்கு வேலையும் மிச்சமாயிடும். நம்மளோட அடுப்ப மெயின்டெயின் பண்றதும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னா, நமக்கு கடைசில வேலை செய்யும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடும். ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அதனால தான் அப்பப்போ நான் என்னோட அடுப்ப தொடச்சுட்டே இருப்பேங்க. லெமன் சாதத்துக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பசலைக்கீரை கூட்டு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. முளைக்கட்டின பச்சை பயிர வந்து வேக வச்சிருக்கேன். ஹாஃப் பாயில் ஆன பிறகு அந்த முளைக்கட்டின பயிர ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்காக எக் பாயில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த பசலைக்கீரை கூட்டுக்காகவும், சுண்டலுக்காகவும் தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு பொரிச்சுக்கலாம். பொரிச்ச உடனே இத ஆஃப் பண்ணிட்டு, பாதிய வந்து கூட்டுக்கு ஊத்திக்கலாம். பேலன்ஸ் பாதிய வந்து சுண்டல் தாளிக்க எடுத்துக்கலாம். பாதி ஊத்துனா போதும். பாதிய வந்து சுண்டல் தாளிக்க எடுத்துக்கலாம். அந்த தாளிப்பையும், சுண்டலையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு. இப்போ இன்னைக்கு என்ன ஹெல்த்தியான டயட் லஞ்ச்ன்றத பார்த்துக்கலாம். சோறு, பசலைக்கீரை கூட்டு, வெத்தல ரசம், அப்பளம், எலுமிச்சை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, எக்கு, தயிர், வெள்ளரிக்காய், பச்சை பயிறு சுண்டல், தண்ணி. வாங்க சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான டயட் லஞ்ச்.